எல்லாருக்கும் காலை வணக்கம் and very good morning to our respected MD sir. Good morning sir. Okay, special day once again, the 28th August 2024. It's a annual day. நம்மளுடைய ஏபிஎம் family day, annual day also. 28th August अपने जो सरकार MD सर का जन्मदिन है, वो अपन का जो है एपीएम का फैमिली डे मानता है, बराबर ना? दिस इज अ फैमिली डे, अपना परिवार एक तरीके से पूरा परिवार मिलते अपन एंटरटेन करता है, खाना पीते போல் எந்தென்றும் உன்னை சுகமாக வாழ வைப்பேன் என்று வாக்களித்த எங்கள் அன்பின் நல்ல தெய்வமே, இந்த அருமையான வேளையிலே இந்த மனித வாழ்க்கையின் நோக்கத்தை மற்றவரும் இன்பமுற செய்ய வேண்டும் என்ற நோக்கமே இந்த ஏபிஎம்மின் வரலாறு. தனது அயராத உழைப்பால் 4 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் ஒரு சாதனை இன்று கேட்போர் செவிகளில் அறிய நிற்கும் ஏபிஎம். பல திசைகளில் இன்று கேட்போர் செவிகளில் அறிய நிற்கும் ஏபிஎம். எனது நிறுவனத்தை உருவாக்கிய சாதனையாளர் நமது MD செல்வகுமார் அவர்களை வாழ்த்தி மேலும் பல வெற்றிகள் அடைய வாழ்த்தி வழங்கி விடைபெறுகிறேன். அதோடு அவருக்காக ஒரு பாடல். பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. எல்லாருடைய எமோஷனல் தாட்ஸ், எமோஷனல் வேர்ட்ஸ், மைண்ட்ல உள்ள எல்லாமே அவங்க பாடவே பாடிட்டாங்க. என்ன யாருமே வாழ்த்துறை இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ அது ரொம்ப அற்புதமா இதை ப்ரிப்பரேஷன் பண்ணி டைம்லி இந்த சிச்சுவேஷனுக்கு, இந்த டேக்கு, இந்த பர்சனுக்கு, இந்த ஆளுக்கு உகுந்த பாட்டை கரெக்டா தேர்வு பண்ணி எடுத்திருக்கீங்க. வெரி குட் சார், ரொம்ப தேங்க்யூ. ஸ்பெஷலா ஒரு தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய வாழ்த்துறை கூடுறதுக்கு பர்த்டே வாழ்த்துறை கூடுது நம்மளுடைய ஒன் அண்ட் ஒன்லி ருபினா மேடம். வாங்க. சாரோட பர்த்டேக்கு அவங்க விஷ் பண்ண வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. MD சார்னாலே பவர், ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி. சாரோட பேச்சும் சரி, அவங்களோட தோற்றமும் சரி, அவங்க பார்த்தாலே நமக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். 13 வருஷ காலமா சாரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்த போதிலும் எந்த ஒரு இடத்துலயுமே தோன்றி போகாம இனிமே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது அப்படியே பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கும் 2012 பிறந்த நாளைக்கு சார் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இன்னைக்கும் தெரியுறாங்க. புதுசா இருக்காங்க, டெய்லியுமே புதுசு புதுசா ஒரு ஐடியாவோட வருவாங்க. अभी मैडम ने क्या बोल रहे हैं, 30 ईयर से 13 साल से जो अपन सर का जो जन्मदिन कर रहे, एक एक दिन सर का जो है उनका जो क्या बोल रहे हैं, उसका एग्रेसिवनेस, क्या बोलते हैं ना, उसका स्पीड बहुत अच्छा है, सबको मोटिवेट करता है. அந்த மாதிரி இல்லாம நம்ம பிறந்த கண்டிப்பா ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறது சார் தான் கற்றுக் கொடுத்தாங்க. லைஃப் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. अपन जन्म हुआ है, खाली जन्म हुआ है, जिस जन्म होके अपन मर जाना है, तो जीने का है, अपना सर ने अपन को सिखाया है. 30 ईयर से सर के साथ हम ट्रैवल कर रहे हैं, इसलिए इसके साथ हम बहुत सारा सीखने को मिला है. இறைவன் சார் இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும். இனியும் பிறகு நான் நல்வாழ்த்துக்கள் சார். 7 years ஆகுது. எனக்கு பர்சனலா சொல்லணும்னா சார் ஒரே வார்த்தையில நான் நல்லவர், அவ்வளவுதான். அந்த நல்லவருக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஆல்வேஸ் சார் நல்லவர். இது எமோஷனலா வர முடியலாம். நிறைய கோவப்படுவாங்க, ஆனா கோபம் இருக்கிற இடத்துல தான் கண்டிப்பா குடும்பம் இருக்கு. நானும் பெரிய கோவக்காரன் தான். சாரும் எனக்கு தெரியும் கோபம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த கோபம் சார் நிறைய கோபம் வரும், பட் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். என்னுடைய பர்சனல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, சார் ரொம்ப நல்லவர். ஏன்னா நல்லவராக தான் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க நல்லவர் இது ஏதாவது அச்சீவ் பண்ண முடியாது.
நல்லவர் வந்து அச்சீவ் பண்ணி அந்த இடத்தை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சார் வந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்ல, அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஜபத்துல, முக்கியமா அவங்களுடைய ஃபேமிலி வந்து சாரு நிறைய டைம் சார் இன்டராக்ட் பண்ணும்போது எங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்க வந்து சாருடைய அம்மா வந்து நல்ல வந்து பக்தியான ஆட்கள், பக்தியான ஃபேமிலி அப்படின்னு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய பிரேயர்னாலையும் அவங்களுடைய விடாமுயற்சினாலையும் அதை தக்க வச்சிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்து சாருக்கு வந்து எப்பவும் அவங்க வந்து அவங்களுடைய உடல்நலத்துக்காக நம்ம பிரேயர் பண்ணுவோம். மறுபடியும் நான் சொல்றேன், எனக்கு பிடித்தது வந்து சார் வந்து ஒரு நல்ல மனிதர். தேங்க்யூ சார். அடுத்தது வந்து நம்ம இது ரூபி வாங்க, ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுங்க. இது என்ன சொல்ல, நான் வேலைக்கு போக வேண்டாம்ங்கிற சுச்சுவேஷன்ல வந்த கம்பெனி. பட் இன்னைக்கு நான் இங்கிருந்து போறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிற ஒரு இடத்துல வந்து நின்றுட்டேன். இனிமே என் வேலை இங்கதான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் சாரும் மேம் தான். ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு பேருக்கும். ஏன்னா என் குழந்தைய பார்த்துக்கிறதுல சுச்சுவேஷன் இல்லாத நேரத்துல தான் வேலையை விட்டேன். ஆனா இன்னைக்கு என் குழந்தையும் இங்க பாத்துக்கிறேன், என்னையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசு சார்கிட்ட இருக்கு. எந்த கம்பெனிலையும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததா வந்து நம்ம கூட एंजॉय करते हैं फुल डे और आगे से ऐसा चलता रहेगा हमारा साथ के साथ, हमारा कंपनी के साथ सब लोग मिल के ऐसा एंजॉय करते रहेंगे. सार का बर्थडे विश करते रहेंगे. லைஃப் டைம் நாங்கள் வந்து சாருக்கு கூட வேலை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப வெல்லிங்காக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கம்பெனி நல்லா பிடிச்சிருக்கு. சார் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா வழி நடத்துறாங்க. முக்கியமாக வந்து எல்லாத்தையும் வந்து யாருன்னு பார்க்காம பிளஸ் மைனஸ் பார்க்காம எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. ஸோ அந்த இது எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஓடுங்க ஓடுங்க லேசா ஓடுங்க பாப்போம். थोड़ा रन करो भाई, रन करो. போடு. போடு சீக்கிரம்.
செல்வமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் இருப்பாய் கண்ணைய காத்திருக்கும் நல்லன்னையாய் இருப்பாய் துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் இருப்பாய் கண்ணைய காத்திருக்கும் நல்லன்னையாய் இருப்பாய் அன்பு என்னும் மகத்தினை நான் அருந்திட எனக்கு அளிப்பாய் முன்னின்று பிரியாமல் நீ என்றும் அழைத்திருப்பாய் நீ என்றும் அழைத்திருப்பாய் உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா